ஆஸ்திரேலியா நாட்டு ராணுவம் ஒரு சாதாரண பறவை கிட்ட தோத்து போன அந்த வேடிக்கையான கதையை இப்போ பார்க்கலாம். இந்த உலகத்துல எவ்வளவோ பெரிய போர்கள் நடந்திருக்கு. ஆனா ஒரு நாட்டு ராணுவமே திரண்டு வந்து ஒரு பறவை கூட்டத்தோட சண்டை போட்டு கடைசியில தோத்து போன கதையை நீங்க கேட்டது உண்டா? இது 1932ல ஆஸ்திரேலியாவுல நிஜமாவே நடந்துச்சு. அப்போ அங்க இருந்த விவசாய நிலங்கள்ல 20,000க்கும் மேல ஈமு பறவைங்க புகுந்து பயிர்களை எல்லாம் பயங்கரமா நாசம் பண்ணுச்சு. இதை தடுக்க முடியாம மக்கள் கவர்மெண்ட் கிட்ட உதவி கேட்டாங்க. அரசாங்கமும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த பறவைங்களை சுட சொல்லி ஒரு மேஜர் தலைமையில மெஷின் கன் வச்சிருக்கிற ராணுவ வீரர்கள் அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. ஈமு பறவைங்க மனுஷங்களை விட ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சு. ராணுவ வீரர்கள் சுட ஆரம்பிச்ச உடனே அந்த பறவைங்க குட்டி குட்டி குரூப்பா பிரிஞ்சு வேகமா ஓட ஆரம்பிச்சது. மெஷின் கன் குண்டுகள்ல அந்த பறவைங்க அவ்வளோ சீக்கிரம் சிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல ராணுவ வீரர்கள் ஒரு வண்டி மேல மெஷின் கண்ணை வச்சாங்க. அந்த பறவைங்களை துரத்திட்டு போனாங்க. ஆனா அந்த பறவைங்க ரொம்ப ஷார்ப்பா ஓடி தப்பிச்சது. அந்த வேகத்துல அந்த வண்டி ஒரு மரத்துல மோதி ஒரு பெரிய விபத்தே நடந்துச்சு. பல ஆயிரம் குண்டுகளை தீர்த்தும் கூட சில பறவைங்களை கூட அவங்களால சுட முடியல. கடைசியில அந்த மேஜரை என்ன பண்றதுன்னு தெரியாம கைவிரிச்சிட்டாரு. அந்த பறவைங்க கிட்ட இருக்கிற வேகம் வேற எந்த நாட்டு ராணுவத்துக்கிட்டையும் இல்ல அப்படின்னு அவரே பாராட்டி பேசினாரு. ராணுவம் அந்த போரை பாதியிலேயே நிறுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு பெரிய ராணுவமே ஒரு சாதாரண பறவை கிட்ட தோத்து போனதுதான் இன்னைக்கும் ஒரு பெரிய காமெடியா பேசப்படுது.